டேய் உன்னை நம்பி வந்து பாரு, வண்டி நல்லா இது இல்லைன்னு பார்க்க மாட்டியா? வண்டி நல்லா தான் இருந்துச்சு. நீ குளிச்சுட்டு வந்தியா இல்லையா? உன் மூஞ்சி ராசிக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாத்தியா, நீ கூப்பிட்டு வந்து அசிங்கப்பத்துல பத்தியா? சரி வா, இதை பத்தியே பேசின்னு இருக்கட்டாவில. அங்க என்ன மெக்கானிக் கடை இருக்குதான்னு கேட்டு பார்க்கலாம். மாப்பிள்ள, இப்படி ஊரா மூட்டு மண்ணு மேல உட்காரிய, மண்ணு நைஸ் ஆயிடாதா? ஏன் நீ உட்காரியா? நைஸ் ஆகாதா? நான் மேல ஓட்டும் உட்காடுறேன், நீ ஒரு டென்னை போட்டு உட்காரிய, மண்ணு நைஸ் ஆயிடுமே. எப்படி வீட்டுக்கு பூசு வேலை பண்ணுவாங்க? மாப்பிள்ள சும்மா எதனா பேசி காலேஜ் இருக்காத. உங்க அப்பா எங்க ஆளை காணா. அவர் ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொன்னாரு, அந்த விஷயமா போய்கிறாரு. புடுங்குற பிசினஸ் பண்ண போறாரு. யாரு கிட்ட புளியுன்னுக்கிறா? அப்ப உங்க அப்பா மட்டும் ஓகேமா? நான் எப்படா சொன்னேன் அவன் யோகியன்னு? அவன் திட்டு பயந்தான். வா, உங்ககிட்ட எதையும் பேசி புரிய வைக்க முடியாது. இது யாரு இதுங்க? வண்டி தைன் வருதுங்க. அது உட்காந்து உங்கள்கிட்ட கேளு. தல, இந்த பக்கம் என்ன மெக்கானிக் கடை இருக்குதா? மெக்கானிக் கடையாப்பா? இருக்குதுல்லடா? இருக்குது. இருக்குதுப்பா. எவ்வளவு தொலைவு இருக்கும்? இருக்குது, ஆனா அது போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் இருக்கிறியா? நான் விசாரிச்சு சொல்றேன். 5 நிமிஷம் இருக்கு சொல்றாங்க. இருக்கலாம். வெயிட் பண்றேங்க. இந்த நேரம் பார்த்து எவனும் காணுமே. இது ஒருத்த வரான். தல, இந்த மெக்கானிக் செட் எங்க இருக்குது? நான் தான் சொல்றேன்ல, ஏன் அவ்வளவு அவசரப்படுற? சொல்றேன் இருப்பா. சரி தல, வெயிட் பண்றேன் தல. நடக்க வச்சே கூட்டின்னு போற, நடக்க வச்சே கூட்டின்னு வர. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? டேய் என்னடா இப்படி பேசுற? பின்ன ஒரு வண்டி வாங்கினா அங்க இங்க போவோம் வருவோம், எவ்வளவு கெத்தா இருக்கும். நேத்துக்க வண்டி வாங்கி கொடுத்தா பொண்ணுங்களை கூட்டி சுத்தத்துக்கா? மரியாதையா பேசுப்பா, அந்த மாதிரி புள்ளலாம் நான் இல்ல. டேய், நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட படிக்கிற பொண்ணு கைத்து பிடிச்சி கழிச்சுன்னு மிஸ் சொன்னாங்க. குழந்தைல இருந்தெல்லாம் பேசினு இருப்ப. நீ ஒரு வண்டி வாங்குப்பா, இல்ல எனக்கு கோவம் வந்துடும். டேய் எப்பா, வாங்குற சம்பளம் வண்டி வாங்குற அளவு இருக்குது. வாடா, அதுக்கு ஒரு காலம் வரும். எப்பா நீங்க இங்க இருங்க, வாட மாப்பிள்ள. எக்ஸ்கூஸ் மீ, ஒரு நிமிஷம். இவங்க கிட்டதான் கேட்க போறேன்னா கேட்டு வர இருங்க. வாங்க அப்படி போலாம். எங்க போறாங்க? போகும்போது எங்க போன்னு கேட்ட விளங்குமா? என்னப்பா, என்ன விஷயம்? நீ எங்களுக்கு கூட்டு வந்தீங்க? இதே அவசரப்படாத சொல்லுவான். ஓ, அங்க பாரு வண்டி தெரியுதா? ஆமா, அந்த பசங்க 2 பேரும் வண்டி வச்சுக்கிறாங்க, ஸ்கூட்டிய. நான் கையை ஆட்டுறலாம், ஆட்டுங்க. அந்த வண்டிய அவங்க வந்து சேல் பண்ண போறாங்க. அப்பா, நம்ம பேசினே வந்த வண்டி மாட்டிச்சே. ரேட் அதிகமா இருக்கும். நீ கவலைப்படாதுப்பா, ரேட்டு கம்மி தான். உண்மையாவா? என்ன வேலை சொல்லு மாப்பிள்ள. அவங்க வந்து குடும்ப கஷ்டத்தினால விக்கிறாங்க. அத மஞ்சள் சட்டை போட்டுக்கிறாரு பாருங்க. அவரு பொண்டாட்டி ஓடி போச்சான். அவங்க பொண்டாட்டி தேரத்துக்கோசம் வண்டியை விக்கிறாங்க. ஐயோ பாவம்பா, இனிமே நேரத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும்பா. சரி, என்ன வேலை? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவாங்க. ரொம்ப டைட்ல இருக்கிறாங்க. மாப்பிள்ள, இவங்களும் பாவண்டா. ஒரு 9,000 ரூபாய் கொடுத்தா போதும்டா. சரி, பேசி விடலாம். எப்பா, 9,000 ரூபாய்க்கு வண்டியே கிடைக்காதுப்பா. என்ன மாடல்ப்பா வண்டிய? மாடலா? மாடல் தான் மாப்பிள்ள. டிசைன் சூப்பர் டிசைனுங்க. அட, டிசைன் இல்லப்பா, மாடல். மாடல் நல்லா இருக்குங்க. ஓ, எந்த மாடல் இருந்தா என்ன ஆகுது? வண்டி நல்லா இருக்குதுல்ல? இருடா, புக்ல இருக்குதான்னு கேட்கணும். ஓ, புக்கு பிரச்சனை கூட இல்லப்பா. என் வீட்டுல 5-6 புக்கு இருக்குது, நான் கூட எடுத்து வந்து கொடுக்குறேன். என்ன புக்? 5-6 புக் வச்சுன்னுக்குற? 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் புக்கு கூட இருக்குது. மாப்பிள்ள, எங்க அப்பா டைரி தின்னு வந்தா மாப்பிள்ள, அது கூட இருக்குது, குத்துடலாம். தைரியங்குதான், எல்லாத்தையும் ஒன்னாவும் குத்துடுறோம், நீ கவலைப்படாத. எப்பா, அந்த புக்கு இல்லப்பா, வண்டி புக்கு. வண்டி விக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்காம இருப்பாங்க. குத்துறீங்களா? ஓகே, ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் மாப்பிள்ள. நாய் குளிக்கிற மாதிரி குளிக்கிறான். நீ தானே குறைக்க சொன்ன, அதான் குறைச்சிக்கிறாங்க போல இருக்குது. அண்ணா, டக்குன்னு காசு குத்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சிடுவேன். இல்லன்னா அது ஒருத்தர் வர இருப்பாருங்க, அவருக்கு முடிச்சிடுவேன். எப்பா இருப்பா, பேசினே வேற யாருக்கும் கொடுக்குறேன்ற. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. ஒரு வண்டி ஒண்ணு வேலை கம்மியா வருது, வாங்கிக்கிறியா? அந்த டைலாக் இப்ப இல்ல, கம்னு. அது எப்படி வாங்கிட்டு வா? மெனு புடிச்சு ஏமா இப்ப நல்லா பண்ணா மேல பிடிக்க வரா. நீ ஏன் இந்த பக்கம் வந்த? அப்படியான போறதானே? இந்த ஆளு இப்பதான் வண்டி வாங்கி தர நீரா வந்து போயினுக்குற. இந்த பேர் நான் இந்த பக்கம் தான் போனோம். சும்மா செவிலிய கொடுப்பேன். இப்ப நான் இந்த பக்கம் போட்டோமா இல்ல என்ன சொல்றீங்க? இந்த பக்கம் வழி கிடையாது, நீ இப்படி போ. போடா, இப்படியே காலத்துக்கு உன்ன அங்க போய் விழுவ. அவ்வளோ பெரிய காலா? கொஞ்சம் உயரம் நானு. மாப்பிள்ள வாங்குறானுங்களா இல்ல பாரு, கடிப்பேத்திங்கிறானுங்க. அவனுக்கு வேற மசு பாத்துங்கிறானுங்க. சொல்லுங்கப்பா, என்ன வேணுமா வேணாவா? வேணும் வேணும் வேணும். அது வந்துப்பா,
வண்டி போய் கிட்ட பார்த்து சொல்லட்டுமா? கிட்ட பார்த்தனா சொல்ல முடியாது, இங்க இருந்தே பாத்துக்கோ. ஏன்பா வண்டி கொஞ்சம் நல்லா காமிங்க உங்களுக்கு. என்ன சொல்றாங்க? அவங்க தான் மெக்கானிக் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில எதுவும் பிரச்சனை இல்லையா? கேக்குறாரு. வண்டியில என்னப்பா பிரச்சனை இருக்கு இவங்க கேக்குறாங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும் தான், மத்தபடி வண்டி சூப்பர். கேட்டுக்கினியா? கேட்டுக்கிட்டேன். அப்ப நேரத்துக்கு வெயிட் பண்ற, காசு கொடு. ஏன்பா சீட்டு காசு ஒரு 5000 வச்சுக்கிறேன், சாயந்தரம் வந்து 4000 கொடுறேன். என்ன சொல்ற? என்ன மாப்பிள்ள பண்ணலாம்? வாங்கு மூஞ்ச பார்த்தாக்கா நல்ல உரிமை தெரியுது, குத்துருவாரு. நான் அவங்க ஏதோ பணம் வாங்குறாங்க அங்க. அவங்க வந்து கடை வாங்கிருப்பாங்க போகுது. ஓஹோ, சரி மறக்காம சாயங்காலத்துல அந்த காசு குத்துருங்க. வாடா மாப்பிள்ள போலாம். அனுப்புறாங்களாப்பா? அவங்க தான் போய் வண்டி எடுத்துக்கோ. அப்பா ஐ வண்டி மாப்பிள்ள வந்துடுறா, ஓட்டிடலாம். என்னடா அவங்க அப்படி வர்றாங்க, இவங்க இப்படி ஓடிறாங்க. கடை போகுது. டேய் என்ன பண்றீங்க? வண்டி எடுத்துன்னு போறோம். வண்டி எடுத்துன்னு போறீங்களா? ஏன்? வித்துட்டா எடுத்துன்னு போவாங்க. யாரா வித்துத? என்னடா பேசினுக்குற? வாய வச்சிரும் பாத்துக்கோ. ஏய் நானே எங்க அப்பா 2-3 அடி தான் வச்சுக்கிறேன், நீ என்னடா கை வாங்குற? உன்னையும் அடிப்பேன், உங்க அப்பனே அடிப்பேன். டேய் நீ நான் வேடிக்கை பாத்துனுக்குற? இப்ப என்ன பண்ண சொல்ற? சண்டை போடுறா, நம்ம வண்டியை தூக்க வரானுங்கடா. ஏய் அவ பொண்டாட்டி ஓடி போய் விற்கிறதுக்கு வந்துருக்கீங்க. இவன் முன்னாடி ஓடி போச்சா? இது அப்பா எனக்கு கல்யாணமா ஆகலையா? யாருகிட்ட போய் சொல்ற? இது வித்து நம்ம பொண்டாட்டி தேட போறா. ஓ இவனுங்கிட்ட நேரத்துக்கு தேவலாம் பேசிக்கினேன். வண்டி தள்ளு, தூக்கின்னு போயிடலாம். அல்ல தள்ளிடுவீங்களாடா? தள்ளிடுவீங்களா? அவனு ஜல்லிகள் தேத்து அடிப்பேன். அப்பா அவனை சமாளிச்சுட்டு வா, நான் வண்டி தள்ளுன்னு போயிடுறேன். மாப்பிள்ள ஓட்டுறானு அசியாத. மாப்பிள்ள நான் தெரியல. டேய் தெரியல, அசியாத ரொம்ப எவ்வா போயிட்டானுங்க. வாடா மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த காசு வச்சு ஊரை விட்டு ஓடிடலாம்டா ஒரு 4 நாளைக்கு. கம்முன்னு வாடா, வீட்டாண்ட போய் யோசிக்கலாம். பாடுறா இன்னி கூட அவங்க சுத்தி வட்டாது. ஹை உங்க அப்பா எங்கேயும் போய்க்கிறானா? வீட்டுல தான் பொறிக்கிறான் போலுக்குதா. பொறிக்கு என்ன சொல்லாது எங்க அப்பனே. டேய் உனக்கு படிச்சு சொல்லிட்டேன், அவங்க கூட சேராதரா நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? எப்போ இங்க பாத்தியா? நான் எங்க பாத்தியா? எனக்கு பங்குக்குது மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சட்டு புட்டுன்னு இப்படி பேசுறா? தூக்கி அப்படியே காமிக்கிறேன் உங்க அப்பங்கிட்ட. எனக்கு பாதி குத்துட்டு தூக்கி காமி. குடுக்குறேன்டா எப்பா. எப்பா 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 அப்பா என்னப்பா ஆச்சு? ஐயோ எங்க அப்பாக்கு 5000 ரூபாய் செலவாகும் போலுது. அதே போல கரெக்டா 5000 ரூபாய் செலவாவா? டேய் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல பார்த்தா 5000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்கடா. எப்பா 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 டேய் நீ போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா, நான் எங்க அப்பா கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். நவுறாண்டா. யோ வாடாத வாயா. டேய் எல்லா காசு நம்மளுக்கு தான் கம்முனு வாயா. அடப்பாவி அப்பனும் புள்ளியும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களே. என்னப்பா சுக்கு பண்ணுங்க? செத்து போட்டான், போய் பாரு. என்னப்பா சொல்ற, உண்மையாவா? துபாய் கடுப்பேத்து நிக்காத, நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். குப்பை என் பிரண்டடா, என்ன ஆச்சு சொல்றா? அதான் சொல்லிட்டல, அவன் போயிட்டான், அவன் பையன் கூட்டுன்னு போயிட்டான். ஐயோ குப்பா போயிட்டியாடா? நாசமா போனேனுங்க, இப்படி ஏமாத்திட்டானுங்களா?